கைஸ் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து டிபார்ச்சர், அரைவல் பண்ணுற இடம் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இது வந்து ஏர்போர்ட் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி மால் மாதிரியே இருக்கும். ஆனால் இது மாலும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ண பஞ்சப்பூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தாங்க. I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா திருச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ண பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் கேஸ் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த vlogல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 408 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன இருக்குது அண்ட் எந்தெந்த பஸ் எந்த ரூட்டில் போகும், உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையா உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹியூஜ் கார் அண்ட் பைக்கு பார்க்கிங்கோடய உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனதுமே புதுசாக ஓப்பன் பண்ண பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால உள்ளே வந்து நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டோட லே அவுட், அதாவது எப்படி வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்கிற மாதிரி ஒரு சின்ன டாய் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல் லே அவுட் இந்த பஸ் ஸ்டாண்டோடது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது எவ்வளோ எஸ்டிமேட் ஆச்சு இந்த பஸ் ஸ்டாண்டு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குங்கிற மாதிரி ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கிற மாதிரி அதுவுமே நீங்கள் என்ட்ரி ஆனதுமே இது மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து மாலில் இருக்கீங்களா இல்லாட்டி வந்து திருச்சியில் தான் இருக்கீங்களாங்கிற அளவுக்கு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்து நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்டு நம்ம திருச்சி மக்களும் வந்து நீட்டாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு பேசஞ்சர்ஸ்னால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டி, பேசஞ்சர் வண்டியும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் ரூமும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கலேட்டரும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட்டும் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டா திருச்சி பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நாளில் வந்துடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசஞ்சர்ஸ் வண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் பெரிய பெரிய எல்இடி டிஸ்பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்கெங்கே என்னென்ன பஸ்ஸுனா நிற்கும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குது. செக்யூரிட்டி ரூம் இங்கே பாருங்கள், எவ்வளோ கேமரா உள்ள உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பர் மார்க்கெட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே வரப்போகுது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டும் உள்ளே வந்துடும். இதே மாதிரியே உங்களுக்கு வந்து நிறையா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி கடையும் இருக்குது. எல்லாமே சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டாய்லெட்டு எல்லா இடத்துலையுமே உள்ளே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஏசி, இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏசி தான். ஸோ பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் எல்லாமே வரும். அதுவும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பேஸ்மெண்ட் பார்க்கிங் உள்ளேருந்தே போய்க்கலாம். அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியாக திருநங்கைகளுக்குமே டாய்லெட்டு, பிளாட்ஃபார்ம் எங்கெங்கே இருக்குது, ஜென்ஸஸ் டாய்லெட் எங்கே இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக போர்டில் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி ஹிந்தியில் போடவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அது போடுவாங்க, ஆனால் இங்கே போடல. ஸோ ஆம்னி பஸ் எங்கே நிற்கும், சிட்டி பஸ் எங்கே நிற்கும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ சிட்டி பஸ்னால் வந்து இங்கிட்டு போகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிரமப்பட தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். லிஃப்ட்டும் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது, அதே மாதிரி ஸ்டெப்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ மாடி இப்போ போகும்போது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கான மாடியில் இப்போ போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேன்டீனும் உங்களுக்கு வந்து உள்ளே அவைலபிளாக இருக்கும். நிறைய உள்ள ஷாப்பும் வரப்போகுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு மாலில் ஒரு தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஃபீல் வருது. ஸோ சென்ட்ரலைஸ் ஏசினா போட்டிருக்காங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அந்த மனம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்டு பெருசு இதை தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்டு இங்கே உள்ளே வந்து மெடிக்கல் ஷாப்பும் வரப்போகுது. இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கடை இருக்குது. இந்த கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த கடையெல்லாம் லீஸுக்கு விட்டுருப்பாங்க. எல்லாமே ஆல்ரெடி வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கடையை எடுத்துட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்காகவே கடையை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு கடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பிரான்ச்சை கூட இங்கே நீங்கள் போடலாம். ஸோ டெவலப் ஆக போகிற ஒரு பஸ் ஸ்டாண்டு, மறக்காமல் இங்கே வந்து சீக்கிரமாக உங்களோட கடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் வைஸ் உங்களுக்கு வந்து எங்கெங்கே எந்தெந்த பஸ்ஸு நிற்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ நீட்டாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும் தான் எங்களோட ஆசை. அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து சென்னை பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரியே வந்து ஒரு லேண்ட்லையும் என்னென்ன பஸ்ஸு நிற்கும் பிளாட்ஃபார்ம்லங்கிற மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சத்திரமும் வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஜங்ஷனுக்கும் போயிட்டு தான் வரும். ஒரு சில பஸ்ஸு மட்டும் இங்கேருந்து டேரெக்டாக எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே மட்டும் போகும்னு நினைக்கிறேன். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனை வராதுன்னு
இருக்காதுன்னு நினைக்கிறேன் guys. அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ செப்பரேட்டாக இதை பற்றி போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து தேர்டில் வந்து விழுப்புரம் சேலம் சொல்லிட்டு தனித்தனியாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்து பியூரிஃபைடு வாட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எந்தெந்த பஸ்ஸு நிற்கணுங்கிறது தெளிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு வந்து பஸ் வரும், அங்கேயும் உங்களுக்கு போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு பெரிய ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருச்சியில் ரொம்ப நாள் கழிச்சு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மாடிக்கு போய் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் guys. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் மாடிக்கு வந்துட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஏர்போர்ட்டில் உள்ள டிபார்ச்சர் அரைவல்ஸ் பிளேஸ் மாதிரியே இருக்குது, சென்னையில் உள்ள மாதிரி. ஆனால் இது வந்து ஏர்போர்ட்டு கிடையாது, பஸ் ஸ்டாண்டு தான். அது அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலேயும் பஸ்ஸு வரும். மேலே என்னென்ன பஸ் வருங்கிற மாதிரி ரூட் ஆனால் போடல இப்போதைக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இங்கேயும் அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து படியிலையும் வந்துக்கலாம், அப்படி இல்லைனா எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி மேலே வந்துக்கலாம் guys. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மேலேருந்து வியூவுக்கு காமிக்கிறீங்க பாருங்கள் guys, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோன்னே நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குமா இல்லை வேறு எதுவும் மாலில் இருக்குமாங்கிற மாதிரி டவுட் வந்துடுது. அந்தளவுக்கு செம்மையாக நீட்டாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை பெரியாரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேஜிஎஃப் படத்தில் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கனரக வாகனம்னு சொல்லிட்டு சரக்கு வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்குன்னு இங்கே ஒரு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க பெருசாக இருக்குது. இங்கே அறிஞர் அண்ணாவோட ஸ்டாச்சு வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இடத்துலையுமே 3 சிலை வச்சுருக்காங்க. இங்கேயுமே உள்ள என்ட்ரி ஆகிறப்போ இதோட லே அவுட்டும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. இதுலேயுமே நீங்கள் வந்து லாரி எல்லாம் இங்கே வந்து நிப்பாட்டிக்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்களா, அதாவது சரக்கு லாரி எல்லாமே நிப்பாட்டுறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வெளியிலே நிறைய கடையும் இருக்குது. ஸோ இங்கேயுமே நீங்கள் கடை போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், இங்கே கடை போடுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எல்லாமே புக் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் guys. இந்த பஞ்சபுரம் தாண்டி மணிகண்டம்னு ஒரு ஏரியா இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வந்து ஆறு மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் வந்து போலீஸ் போர்டு போட்டிருக்காங்க, அது ஆழமாக இருக்கும், பார்த்து குளிங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து குளிக்கிறதான பார்த்து குளிங்க. இது வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கே நிறைய கல்லெல்லாம் போட்டு பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே போய் நீங்கள் பார்த்து கூட ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் போய் பண்ணலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஓகே கேஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சி மக்களுக்கு புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடச்சிருச்சு. ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கும், ஏன்னா வந்து டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால. ஸோ ஆனால் எல்லாருமே வந்து திருச்சி ஜங்ஷனை வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ திருச்சி வந்து டெவலப் ஆகிறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் தான். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்க தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு vlogல பார்க்கலாம். பாய். Yeah, I'ma do it my way.